எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் 2026 முதல்வருமான எங்கள் தளபதி அவர்கள் என்ன நடந்தது, எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், இனி எப்படி இருக்கணுன்றத தெளிவாகவே சொல்லிட்டார். எப்படின்னா, ஒவ்வொரு முறையுமே இந்த ஆளும் விடியாத அரசு திமுக அரசு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு பிறகு பொய் ஓட்டுகளை வாங்கி பொய் வாக்குகளை கொடுத்து பதவிக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க செல்வாக்குன்னுவாங்க. அத்தனையும் போய் அதே வார்த்தையை ரிப்பீட்டு கொடுக்க போகிறோம். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, தளபதி அவர்கள் தான் 2026 சிஎம். எப்படின்னா, அவங்க கரூரில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி எங்களை மொத்தமாக முடிக்கணும்னு பார்த்தாங்க. நாங்கள் இப்போ மொத்தமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறோம். அவங்க தோண்டின பள்ளத்தில் அவங்களே விழுந்துட்டாங்கப்பா. நாங்கள் பள்ளம் தோண்டிக்கல, அவங்க தோண்டி அதிலே விழுந்துட்டாங்க. தமிழக அளவில் மட்டுமே இருந்த இந்த தமிழக வெற்றி கழகம் இந்தியா முழுவதும் பரவி, ஏன் உலக நாடுகளே யார் தளபதி, எதிர்த்த தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்றிய அரசிடம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள் எங்கள் தளபதியை பேட்டி எடுக்க. அந்த அளவுக்கு உலக அளவில் எங்கள் கட்சி வளர்ந்துருக்குது. காரணம் எங்கள் தளபதியினுடைய அரசியல் அமைப்பு, அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை. இன்னைக்கு என்னமா பேசினார்? இன்னைக்கு அவர் பார்க்க முதல்ல எப்படி இருந்தார், இன்னைக்கு எப்படி இருந்தார்? வழக்கமா பார்த்த விஜய்க்கும் இன்னைக்கு பார்த்த விஜய்க்கும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ ஒரு 40 நாட்கள் கடந்திருக்கிறோம். அவர் அந்த ஒரு வருத்தம் இன்னுமே கூட அவர் நெஞ்சுக்குள் இருக்கின்றது என்று தான் அது தெரிகிறது. சோகம் இருக்கிறது, உடல் அளவிலும் சோகம், மனது அளவிலுமே அவருக்கு சோகத்தோடு தான் இருக்கிறார். என்றால் அவ்வளோ சீக்கிரம் இந்த துயரத்தை மறக்க முடியாது. அதே சமயம் இந்த துயரத்துக்கு காரணமானவர்களை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் தம்பி.